வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு கொண்டக்கடலையை வச்சு ஒரு டேஸ்டான கோலா உருண்டை பண்ண போறோம். இது வெளியில நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். மீல் சாப்பிடும்போது சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவும் சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி கொண்டக்கடலையை வச்சு கோலா உருண்டை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் வெள்ளை கொண்டக்கடலையை வாஷ் பண்ணிட்டு 8 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இப்போ இதில் உள்ள தண்ணியை நல்லா கம்ப்ளீட்டா வடிச்சிடலாம். இந்த மாதிரி தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டா வடிச்சிட்டு இதை ஒரு மிக்ஸர் ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூட 10 போல சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சி, இஞ்சியை தோல் சீவிட்டு சேர்த்துக்கங்க. அப்புறமா 4 பச்சை மிளகாய், மிளகாவும் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. மிளகாவை உடச்சி சேர்த்துக்கிறேன். 1/4 கப் தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக ஒரு 7-8 மிளகு, கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா இலைகள், ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய். எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் சேர்க்காம 4-5 சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப 4-5 சுத்தி அரைச்சாச்சு. அடுத்து இது கூட 1/2 மூடி லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு நைஸா அரைச்சிடாம லேஸ் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது அப்பப்போ ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டு கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கங்க. இந்த மாதிரி கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு இதை வேற ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சிடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, எல்லாம் நல்லா ஈவனா ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி டைட்டா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா டைட்டா உருட்டிட்டோம்னா கோலா உருண்டை எண்ணெயில போட்டு எடுக்கும் போது பிரிஞ்சு போகாம இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பால்ஸையும் உருட்டியாச்சு. கொண்டக்கடலையில உள்ள தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சிட்டு நான் சொன்னபடி அரைச்சிங்கன்னா மாவு வந்து நல்லா கரெக்டா உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு நல்லா இருக்கும். ஒருவேளை உங்களுடைய மாவு தளர்வா இருந்தா மட்டும் இந்த மாதிரி உருண்டைகளா பிடிச்சு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க எண்ணெயில போட்டு பொரிச்சிடுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒவ்வொரு பால்ஸா எண்ணெயில சேர்த்துடலாம். போட்ட உடனே பரட்டி விட வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பரட்டி விட்டா போதும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. ஒவ்வொரு பால்ஸா பரட்டி விட்டுக்கலாம். நம்ம போட்டதுல இருந்து எடுக்கிற வரைக்குமே லோ மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். நல்லா பொறுமையா போட்டு எடுக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா மேல உடனே கலர் மாறிடும், உள்ள மாவா இருக்கும். இது மாதிரி லைட்டா பரட்டி விட்டு நல்ல கோல்டன் கலரா வந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். நல்லா பரட்டி விட்டு கோல்டன் ப்ரௌனா வந்துருச்சு, எடுத்துடலாம். நல்லா கமகமன் வாசனையா சுவையான கொண்டக்கடலை கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.